அனைவருக்கும் வணக்கம். சின்ன காஞ்சிபுரம் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் மின் வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கணிப்பொறி அறிவியல், கணினி பயன்பாடுகள். 2 பாடப்பகுதிக்கும் பொதுவான தகவல். வகுப்பு 11, பாடம் 4, தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துருக்கள், பாகம் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இயக்க அமைப்பினுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் பயனர் இடைமுகம், யூசர் இன்டர்ஃபேஸ், நினைவக மேலாண்மை, மெமரி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் செயல் மேலாண்மை, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த விவரங்களை இந்த வீடியோ வழியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இயக்க அமைப்பினுடைய முக்கியமான சிறப்பியல்புகள். முக்கியமான கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன அப்படின்ற விவரம் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் திங் யூசர் இன்டர்ஃபேஸ், பயனர் இடைமுகம். 2வது கோப்பு மேலாண்மை, ஃபைல் மேனேஜ்மெண்ட். 3வது நினைவக மேலாண்மை, மெமரி மேனேஜ்மெண்ட். 4வது செயல் மேலாண்மை, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், பாதுகாப்பு மேலாண்மை. அதுக்கப்புறம் ஃபால்ட் டாலரன்ஸ், பிழை பொறுத்தல். இது தவிர்த்து சில பணிகள்லாம் அதுக்கு இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் பிற்பகுதியில் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பயன்பாட்டை நம்ம எப்படி எளிமையாக அணுகுவது அல்லது அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விவரங்களை நம்ம எப்படியா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அப்ளிகேஷன் அல்லது இயக்க அமைப்பு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்துறதுனுடைய எண்ணிக்கை நாள் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்போ அந்த பயன்பாடு ஒரு கட்டத்தில் நம்ம பயன்படுத்தாமலே போயிடுவோம். அப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இப்போது மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா இயக்க அமைப்புகளும் பயனர் வரைகலை, பயனர் இடைமுகத்தோடு தான் நமக்கு கிடைக்கப்பெறுது. இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா ரீசெண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கை பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் நமக்கு வரப்பெறுது. கை அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அந்த கை பேஸ்டு யூசர் ஃப்ரெண்ட்லினஸில் என்ன முக்கியமான விஷயம்னா, எல்லா பயன்பாடுகளையும் நம்ம பயன்படுத்துவதற்கு ஒரு ஜன்னல் போன்ற ஒரு அமைப்பு நமக்கு இருக்கும். கை பேஸ்டு அப்ளிகேஷன்ஸில் நம்மளுடைய வேலைகள்லாம் செய்வதற்கு பயன்பாடுகளுக்கென்று ஒரு திரை ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படும். அதுக்கப்புறம் உள்ளீடுகள் நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்னா, பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பட்டி தேர்வுகள் வாயிலாக மெனு மூலமாகவே என்னென்னா அந்த உள்ளீடுகளில் நம்ம செலக்ட் பண்ணுறது வாயிலாக இருக்கும். சுட்டி போன்ற ஒரு சாதனம், மவுஸ் போன்ற ஒரு டிவைஸ் மூலமாக இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம அதிலேருந்து செலக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துவது போன்ற அமையும். அதுக்கப்புறம் கீபோர்டு எப்போ பயன்படுத்தப்படும் அப்படின்னா, உரை வடிவிலான உள்ளீடுகள் நம்ம கொடுப்பதற்கு போது மட்டும்தான் நமக்கு என்னென்னா கீபோர்டு விசைப்பலகை நமக்கு பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் பயனர் இடைமுகத்தில் முக்கியமாக வண்ணங்கள், மேல்மீட்பு பெட்டிகள், சரிங்களா, பாப்அப் மெனுஸ், அதுக்கப்புறம் என்னென்னா பணிக்குறிகள், இதெல்லாம் என்னென்னா அதிகம் பயன்படுத்தப்படும். அதுதான் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். பயனர் இடைமுகம் சார்ந்த விவரங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு பயன்பாட்டிற்கு நம்ம பயனர் இடைமுகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயனர் விரும்புவாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அல்லது நீங்கள் இப்போ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு பயன்பாடு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த அப்ளிகேஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான விவரம் தான் இந்த முக்கியமான 4 விஷயம். ஒரு பயனர் உங்களுடைய பயன்பாட்டை பயன்படுத்துவதற்கு, அதிக நேரம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உங்களுடைய பயனர் இடைமுகம் இருக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்தணும் அப்படின்னும் பொழுது யூசர் அதிக நேரம் உங்களுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய அட்டென்ஷனை ரீட்டைன் பண்ணுறதுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பயன்பாடு சார்ந்து பயனருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பயனர் என்ன, ஒரு யூசர் அந்த அப்ளிகேஷன் வாயிலாக தகவல்களை கணிப்பொறிக்கு கொடுக்கும்பொழுது அந்த உள்ளீடு செய்வதற்குண்டான நேரத்தை குறைப்பதற்கொன்று இருக்கணும். அதுபோல் இன்புட் பண்ணும்பொழுது பொதுவாக நிகழக்கூடிய பிழைகளையும் குறைப்பதாக இருக்க வேண்டும். நம்ம இன்புட் கொடுக்கும்பொழுது என்னென்னா, நம்ம இன்புட் பண்ணும்போது கீஇன் பண்ணும்பொழுதோ அதுக்குண்டான இல்லை மெனுவை செலக்ட் பண்ணும்போதோ அதுக்குண்டான எரர்ஸை ரெடியூஸ் பண்ணி தகவலை கணிப்பொறிக்குள்ளே அனுப்புகிற மாதிரி அந்த மெனு செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமான
இரண்டாவது முக்கியமான பண்பு இயக்கமைப்பினுடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவக மேலாண்மை. ஸோ கணிப்பொறியில் நம்ம எந்த தகவல் வந்து செயல்படுத்தினாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு பயன்பாட்டை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு படம் பார்ப்பதாக இருந்தாலும், அல்லது பாடல் கேட்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கேம் நம்ம விளையாடுவதாக இருந்தாலும் சரி, எல்லா தகவலுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா நினைவகம். ஸோ நம்மளுடைய எல்லா தகவலும் நினைவகத்தில் தங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா செயலகம் அதை செயல்படுத்தி நமக்கு உண்டான வேலையை செஞ்சு முடிக்கும். ஸோ அப்போது கணிப்பொறியினுடைய ஒட்டுமொத்த நினைவகத்தை கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி அதில் இருக்க தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறது அல்லது வந்து அணுகுவதற்குண்டான வேலைகளை ஒருங்கமைப்பு செய்கிறதுக்கு நினைவக மேலாண்மை நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணி நம்மளுடைய பயன்பாடு முடிஞ்ச உடனே அந்த பயன்பாட்டை நினைவகத்திலேருந்து ரிமூவ் பண்ணுறது போன்ற விவரங்களை என்ன அப்படின்னா நினைவக மேலாண்மை நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஸோ நினைவக மேலாண்மையினுடைய மிக முக்கியமான 2 நோக்கங்கள், 2 இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று சிபியூ வந்து என்னென்னா திறம்பட பயன்படுத்துவது. ஸோ சிபியூவோடைய யூட்டிலைசேஷனை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னென்னா கணிப்பொறியினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்யூட்டருடைய செயல்படும் வேகத்தை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த 2 வேலைக்காக நம்ம நினைவக மேலாண்மை நம்ம இயக்கமைப்பு செஞ்சு கொடுக்குது நமக்காக. அதுக்கு அடுத்ததாக இப்போ உதாரணத்துக்கு நினைவக மேலாண்மை கணிப்பொறியில் எப்படி செயல்படுவது அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அனிமேஷன். இப்போ வந்து என்னென்னா நம்ம கையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது 5 துணை நிரல்கள் அந்த ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அந்த ஒரு துணை நிரலையும் நான் என்ன சொல்லுவேன்னா ஜாப், அப்படி இல்லைன்னா ப்ராசஸ், சரிங்களா, ஒரு செயல்முறை அல்லது ஒரு செயற்கூறு அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து P1 அப்படின்றது ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5 அப்படின்னு சொல்லிவிட்டு 5 செயற்கூறுகள், 5 ப்ராசஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ கணிப்பொறியில் நினைவகம் அப்படின்னு நம்ம சொன்னாவே அது எதை குறிப்பிடுவதாக அர்த்தம் அப்படின்னா ரேம், முதன்மை நினைவகம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ என்டையரான அந்த நினைவக பகுதியில் ஒரு பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா இயக்கமைப்பு ஸ்டோர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கே தெரியும், கம்ப்யூட்டர் பூட் ஆனது உடனே என்ன அப்படின்னா நினைவகத்தில் ஒரு பகுதியில் இயக்கமைப்பு லோட் ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான். ஸோ ரேமில் ஒரு பகுதி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிட்டு மீதி இருக்கிற பகுதி முழுக்க யூசர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பயனர் பயன்படுத்தக்கூடிய பகுதி. இந்த பகுதியை வந்து என்னென்னா இதில் ஒவ்வொரு அப்ளிகேஷன் அல்லது ப்ரோக்ராம்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக வந்து என்னென்னா பிரித்து வச்சுருப்பாங்க. இது ஒரு டெக்னிக் நினைவகத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, சரிங்களா. யூசர் ஸ்பேஸை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு என்னென்னா பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு டெக்னிக். ஸோ இப்போது இதில் வந்து என்னென்னா நம்ம முதல்ல ஒரு பயன்பாடு P1 அப்படின்ற ப்ராசஸ் வந்து செயல்படுத்துது அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் என்னென்னா அந்த P1 ப்ராசஸ் எந்த பகுதியில் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு பொருத்தமான எவ்வளோ இடம் தேவைப்படுமோ அந்த பொருத்தமான இடத்துல அந்த ப்ராசஸ் வந்து ரேமில் அலாட் ஆகும். இயக்கமைப்பு அந்த மாதிரி பார்த்துக்கும். ஸோ இயக்கமைப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2வது பெரிய பாக்ஸில் அந்த P1 அப்படின்ற ப்ராசஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 2வது ப்ராசஸ் வந்து செயல்படுது, அது இன்னொரு இடத்துல அலர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 3rd ப்ராசஸ் வந்து அலர்ட் ஆகுது. அண்ட் தென் வந்து என்னென்னா 4th ப்ராசஸ் அலர்ட் ஆகுது. இப்போது சைமல்டேனியஸாக என்னென்னா 5th ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் கணிப்பொறி ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகளை வந்து அதனால் இயக்க இயலும். ஸோ ஒரு நேரத்தில் இப்போ இருக்கிற எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒரு நேரத்தில் மல்டிபிள் டாஸ்கிங்கை அதால் செய்ய இயலும், அதாவது மல்டிபிள் செயல்பாடுகளை அதனால் செய்ய இயலும். ஸோ அப்போது 4 ப்ராசஸ் ரன் ஆகுது. 5வது ப்ராசஸ் நான் வந்து செயல்படுத்த முற்படுறேன். ஸோ நம்ம ஒரு நேரத்தில் 4 வேலை நம்மளே வந்து செஞ்சுட்டு இருந்தால் கூட நம்மளுடைய கவனம் எல்லாம் என்னென்னா அட் ப்ரெசென்ட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு வேலையில் மட்டும்தான் நம்மளோட கவனம் இருக்கும். அதே போல் செயலகம், அதாவது CPU, ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸர் மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அப்போது ரொம்ப நேரம் ஏதாவது சில ப்ராசஸ் வந்து என்னென்னா கவனிக்கப்படாமல் அல்லது செயல்படுத்தாத நிலையில் இருக்கும். ஸோ அப்போது அந்த எந்த ப்ராசஸ் ரொம்ப நேரம் நம்ம வந்து செயல்படுத்தாமல் இருக்குமோ அந்த ப்ராசஸை செகண்டரி மெமரி, சரிங்களா, அதாவது பேக்கப் ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது பொதுவாக ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்கில் எந்த ப்ரோக்ராம் நினைவகத்தில் அதிக நேரம் செயல்படுத்தாமல் இருக்கோ அந்த இடத்துல அதை மூவ் பண்ணிடும். ஸோ அப்போது எனக்கு இந்த இடத்துல வந்து என்னென்னா ஃப்ரீயான மெமரி ஏரியா கிடச்சிடும் ரேமில். ஸோ அந்த இடத்துல எனக்கு 5வது ப்ராசஸ்க்கு அலாட் பண்ணிடும். ஸோ இப்போ என்னென்னா இப்போ 3, 5, 4, 2 அப்படின்ற ப்ராசஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்.
சரிங்களா? இப்போ இதில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போகுது, அதனுடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ P4 அப்படின்ற ப்ராசஸோடைய செயல்பாடு முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக்கப் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த முதல் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரேமில் வச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பேக்கப் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி அதுக்குண்டான மெமரி ரெஃபரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுரும். இப்போ செயலகத்தில் என்ன 1, 2, 3, 5 அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்குண்டான நினைவக பகுதி இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸாக வந்து என்னென்னா எனக்கு வந்து முடிக்கப்பெறுது. முடிக்கப்பெற்ற உடனே என்னென்னா எனக்கு நினைவகத்தில் முடிஞ்ச உடனே ஒரு ப்ராசஸோடைய வேலை முடிஞ்ச உடனே அந்த ப்ராசஸ் நினைவகத்திலேருந்து அழிஞ்சப்படும். ஸோ இப்போது எனக்கு வந்து என்னென்னா மெமரியில் எந்த தகவலும் ஸ்டோர் பண்ணாமல் மெமரி முழுக்க எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போது தகவலை வந்து என்ன அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராமில் செயல்படும் பொழுது ஒரு ப்ராசஸ்க்குண்டான பகுதியை நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? அதில் இடம் பத்தலை அப்படின்னா அப்போ எந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து நினைவகத்தில் பயன்படுத்தாமல் இருக்கோ அதை வந்து ஹார்ட் டிஸ்க்கு மூவ் பண்ணும். அப்போ ஃப்ரீயாக கிடைக்கிற இடத்துல எனக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு தேவையான இடத்த வந்து அலாட் பண்ணும். இந்த மாதிரி நினைவகம் ஒரு பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்படுவது, நீக்குவது, அது மாதிரி நீக்கப்பட்ட இடத்தெல்லாம் ஒன்று சேர்ப்பது போன்ற பணிகளை எல்லாம் நமக்கு நினைவக மேலாண்மை செஞ்சு கொடுக்கும். இப்போ என்ன அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயின் மெமரியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து அது ஃபிக்ஸ்டாக பயன்படுத்தும். ஸோ நம்ம பயன்படுத்துகின்ற அப்ளிகேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த டச் பண்ண முடியாத மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ப்ரொடெக்ஷனை அது நமக்கு வழங்கும். அதுபோல் யூசர் ப்ளேஸில் சரிங்களா பயனர் பயன்படுத்துகின்ற இடத்துல ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இடம் கிடைக்குது, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் ஐடியலாக இருக்குது அப்படின்னும்போது அந்த தகவலை என்னென்னா நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ அந்த செயல்பாட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்வாப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் எனக்கு வந்து என்னென்னா ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராசஸை திரும்ப நான் வந்து நினைவகத்துக்கு கொண்டு வரணும்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய தகவலை, அதாவது செயல்பாட்டுக்குண்டான ப்ராசஸ்க்குண்டான தகவலை திரும்ப நினைவகத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஸ்வாப் இன் அப்படின்னு பேர். ஸோ அப்போது நினைவக மேலாண்மை இயக்கமைப்பில் செயல்படுத்தும் பொழுது என்னென்ன விவரங்களை செய்யும்? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்? ஸோ ஒரு பயன்பாடும் நினைவகத்தில் எந்த இடத்த பயன்படுத்துது அப்படின்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கும். ஸோ எந்த ப்ராசஸ் ரேமில் எந்த ஏரியாவில் பயன்படுத்துது அப்படின்றது ஒரு அட்டவணை வடிவில் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ எந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா நினைவகத்தை விட்டு வெளியே போகுது அல்லது நினைவகத்துக்கு புதுசாக வருது அப்படின்ற தகவலையும் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ டிட்டர்மின் விச் ப்ராசஸ் ஆர் டேட்டா டு மூவ் இன் ஆர் அவுட் ஆஃப் த மெமரி. அதுக்கப்புறம் ஸோ ஒரு ப்ராசஸ் அல்லது வந்து ஒரு தகவலை வந்து நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணும்பொழுது அதுக்குண்டான நினைவக ஒதுக்கீடு செய்வது, அதுக்கப்புறம் அந்த பயன்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் நினைவகத்திலேருந்து அதை எடுத்துகிட்டு அந்த இடத்த ஃப்ரீ மெமரி ஸ்பேஸை கன்வெர்ட் பண்ணுறது போன்ற வேலைகளை இயக்கமைப்பு நமக்கு செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸோ நம்ம பயன்படுத்தாத நினைவக பகுதி துண்டாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்று சேர்த்து சரிங்களா பெரிய ஒரு பயன்படுத்தக்கூடிய நினைவக பகுதியாக மாற்றி தருகின்ற வேலையும் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் நமக்காக செய்யும். ஸோ இயக்கமைப்பு இந்த 4 முக்கியமான வேலை செய்யும். என்ன? நினைவகத்தில் ஒரு இடத்த ஒரு ப்ரோக்ராம் எந்த இடத்த பயன்படுத்துது அப்படின்ற விவரத்தை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும், அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் டேட்டா வந்து நினைவகத்துக்கு உள்ளே வெளியே போகிற தகவல் எது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செயல்பாட்டுக்கு வந்து என்னென்னா நினைவகத்தை வந்து அலாட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீஅலோகேட் பண்ணுறது, அந்த யூசேஜ் முடிஞ்ச உடனே அந்த நினைவக பகுதியை விடுவிக்கிறது, அந்த வேலையை செய்யும். அதை மாதிரி விடுவிச்ச நினைவக பகுதியெல்லாம் ஒன்று சேர்த்து திரும்பவும் பயன்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி மாற்றுற வேலையை வந்து என்னென்னா நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெமரி மேனேஜ்மெண்ட் பகுதியில் செஞ்சு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னா செயல் மேலாண்மை, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர். இப்போ நம்ம கணிப்பொறியில் செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு அப்ளிகேஷனை, அந்த அப்ளிகேஷனில் நம்ம செய்கிற ஒரு சின்ன வேலையும் ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணோம். நம்ம கம்ப்யூட்டரில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வலை உலைவில் ஒரே நேரத்தில் 4 டேப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு டேப்பும் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது ஒரு ப்ராசஸ் வந்து என்னென்னா செயலகம் கிடைத்தால் மட்டுமே ஒரு செயல்பாட்டுக்கும் சரிங்களா நமக்கு செயலி அதாவது ப்ராசஸர் கிடைச்சா மட்டுமே அந்த வேலையை வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா செஞ்சு முடிக்கும். செயலி கிடைக்கலன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே ஐடியில் நிற்கும் நமக்கு. ஸோ அப்போ ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது, அதை டெலீட் பண்ணுறது, ஒரு ப்ராசஸ்க்கு செயலியை அதாவது சிபிஓ வந்து அலாட் பண்ணுறது அல்லது
ஏற்கனவே அலாட் ஆன ஒரு ப்ராசஸர், சிபியூலேருந்து அலாட் ஆன ப்ராசஸரை அந்த செயலகத்தினுடைய பணி முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீக்கி விடுறது, இல்லை ஒரு ப்ராசஸை வந்து இடைநிறுத்தம் செய்வது, இடைநிறுத்தப்பட்ட ஒரு ப்ராசஸை மீண்டும் துவங்குவது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை அப்படின்னு பேர். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் விச் இஸ் யூஸ் டு கிரியேட் ஆர் டெலீட் எ ப்ராசஸ் அண்ட் allocate CPU to processes. அதுக்கப்புறம் என்னென்னா டு ப்ரொவைட் எ மெக்கானிசம் ஃபார் இன்டர் கம்யூனிகேஷன் பிட்வீன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் சரிங்களா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ப்ராசஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் அதிக தடவை. அதுபோல் ப்ரோக்ராம் அப்படின்ற வேர்டு ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை, முழுமையான ஒரு வேலையை செய்து முடிப்பதற்குண்டான கட்டளைகளினுடைய தொகுப்பு. ஸோ ப்ரோக்ராம் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து செயல்படுத்தாத வரை, ஒரு ப்ரோக்ராம் வந்து செயல்படுத்தாத வரை என்ன அப்படின்னா அது வந்து பேசிவ் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணலை அப்படின்னும்பொழுது ஜஸ்ட் கோடிங்காக இருக்குது, ஜஸ்ட் மெமரியில் கூட லோடாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து என்னென்னா பேசிவ் என்டிட்டி அப்படின்னு பேர். ஸோ அப்போது அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது அப்படின்னும்பொழுது அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன வேலையை செஞ்சு முடிப்பதற்கு சரியா ஒரு ப்ராசஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ரோக்ராம் செயல்பட துவங்கிடுச்சு, ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னும்பொழுது அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பேர் அப்போ என்னென்னா ப்ராசஸ் அப்படின்னு பேர். ஸோ செயற்கூறு, செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஒரு ஆக்டிவ் என்டிட்டி. ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஆக்டிவ் என்டிட்டி. அதனுடைய வேறு பேர் என்ன அப்படின்னா ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜாப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஜாப் இல்லை ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஆக்டிவான என்டிட்டி, வேறஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது பேசிவ் என்டிட்டி. இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இப்போ வேர்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, சரிங்களா? வேர்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சொல் செயலி, ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ அந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம என்ன வேலையை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, திருத்துறது, பிரிண்ட் பண்ணுறது, இல்லை ஃபார்மேட் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம செய்யலாம். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்ட் அப்படின்ற அந்த பயன்பாடு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நினச்சிப்போம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி அதை நான் ரன் பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரன் பண்ணாத போது அது என்னென்னா ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்ண ஆரம்பித்த உடனே என்னென்னா அந்த ப்ரோக்ராம், அந்த வேர்ட் அப்படின்ற அப்ளிகேஷனில் நான் செய்கிற ஒரு வேலையும் ஒரு ப்ராசஸ், அதாவது செயற்கூறுகள் அல்லது செயல்கள் அல்லது செயல்முறைகளை வந்து என்னென்னா க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போது அந்த ப்ராசஸ் அப்படின்றத இன்னும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வேர்டில் வேலை செய்யும் பொழுது அதில் வந்து என்னென்னா நான் பிரிண்ட் அப்படின்ற கமாண்டை இஷ்யூ பண்ணுறேன். அதாவது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன், அல்லது அந்த வேர்டில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை தேடி மாற்றுறேன், அல்லது வந்து என்னென்னா அந்த ஒரு உரை பகுதிக்கு வந்து என்னென்னா நான் வண்ணமிடுறேன், கலர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் அந்த உரையில் இருக்கிற தகவலை என்னென்னா மெயிலாக வந்து இன்னொருத்தருக்கு அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறேன். அந்த மாதிரி ஒரு வேலையை என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ அது மாதிரி நம்ம ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் செய்யும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் செய்யும், பயன்பாட்டு மென்பொருளும் அந்த வேலையை செய்யும், இயக்கமைப்பும் செய்யும். ஸோ இயக்கமைப்பு க்ரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு என்ன அப்படின்னா சிஸ்டம் ப்ராசஸ், சரிங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் அல்லது சிஸ்டம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ், ஒரு அப்ளிகேஷன் வாயிலாக நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் என்னென்னா யூசர் ப்ராசஸ், சரிங்களா? பயனர் உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ப்ராசஸ் வந்து என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்கமைப்பையும் உருவாக்கும், அதுபோல் என்ன அப்படின்னா ஒரு பயனர் மென்பொருள் அல்லது பயனரும் என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போது ப்ராசஸ் 2 வகையாக இருக்கும்னு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இயக்கமைப்பு செயல்முறை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பயனர் செயல்முறை, சரிங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் அல்லதுனா யூசர் ப்ராசஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ்க்குண்டான கோடிங்லாம் எதனுடைய அடிப்படையாக செயல்படும் அப்படின்னா இயக்கமைப்பு கொடுக்கப்படுகின்ற அந்த கோடிங் வாயிலாக செயல்படும். ஸோ யூசர் ப்ராசஸ்னால் நம்ம க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராசஸ். அதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா நம்ம என்ன கோடிங், அந்த ப்ராசஸ் என்ன வேலை செய்யணும் நம்ம சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான வேலையெல்லாம் வந்து என்னென்னா யூசர் ப்ராசஸ் செய்யும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டு இருக்கோ அந்த வேலையை செஞ்சுக்கும். ஸோ யூசர் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் என்னென்னா யூசர் என்ன மாதிரியான வேலை செய்ய சொல்லியிருப்பாங்களோ அந்த வேலையை அது செய்யும். ஸோ ஒரு நேரத்தில் நம்ம கணிப்பொறியில் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராசஸ்,
சரிங்களா. ஸோ மல்டிபிள் ப்ராசஸஸ் வந்து என்னென்னா ஒரே நேரத்தில் சிபியூவை செயல்படுத்துவதாக இருக்கலாம். ஸோ பல செயல்முறைகள் ஒரே நேரத்தில் செயலகத்தை பயன்படுத்தி செயல்படுத்துவதாக இருக்கலாம். அதுபோல் ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை அல்லது செயற்கூறு செயல்படுவதற்கு சில வளங்களை வந்து அது பயன்படுத்துவதாக இருக்கும். ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கு சில ரிசோர்ஸஸை வந்து அது வந்து பயன்படுத்தும். என்ன மாதிரியான ரிசோர்ஸஸாக இருக்கலாம்? சிபியூவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நினைவகமாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபைல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஐஓ டிவைஸ் உள்ளீடு வெளியீடு சாதனங்களுடைய பயன்பாடு ஏதாவது இருக்கலாம், அல்லது கணிப்பொறியினுடைய கிளாக் பல்சஸ், சரிங்களா, கணிப்பொறியினுடைய கடிகாரத்தினுடைய செயல்பாடு அதுக்கு உதவியாக கூட இருக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போது ஒரு ப்ராசஸ் செயல்படுவதற்கு சில வளங்கள் நமக்கு தேவைப்படும். அது எந்த மாதிரியான வளங்கள் அப்படின்னா செயலகம், நினைவகம், இல்லை கோப்புகள், இல்லைன்னா உள்ளீட்டு வெளியீட்டு சாதனம் போன்ற பகுதிகள் நமக்கு பயன்படலாம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செயற்கூறுகளை நிர்வகிக்கிறதுக்கு இயக்கமைப்பு என்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் முதல் வேலை என்ன அப்படின்னா செயல்முறை அல்லது செயற்கூறுகளை என்னென்னா உருவாக்குறது அல்லது அழிப்பது, அந்த வேலையை செய்யும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ப்ராசர் அப்படி இல்லைன்னா யூசர் ப்ராசஸை சரிங்களா க்ரியேட் பண்ணும் அல்லது டெலீட் பண்ணுற வேலையை செய்யும். அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸ் செயலகத்தை இப்போ பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த ஷெடியூலிங் விவரத்தை சொல்லும். ஸோ செயலகம் எந்த ப்ராசஸை, எந்த செயற்கூறை இப்போ பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒதுக்கீடு பணியை வந்து என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செஞ்சு கொடுக்கும். இதில் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரம், அதாவது ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா த்ரெட் அப்படின்றது அதில் ஒரு சிறிய பகுதி. நான் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா ஆக்சுவலாக ப்ரோக்ராமில் ஒரு சிறிய பகுதி, அதுலேயும் ஃபர்தராக சிறிய பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா த்ரெட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு தேவைக்காக அதை வந்து வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி நேரத்தில் அது சஸ்பெண்ட் பண்ணுறது அல்லது இடைநிறுத்தம் செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸ், ஒரு செயற்கூறு என்னென்னா மீண்டும் துவங்குவது போன்ற பணிகளை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யும். அது என்ன சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம கடையில் போய்ட்டு ஒரு பொருளை கேட்குறதுக்கு கடையில் போய் நம்ம வெயிட் பண்ணுறோம். அப்போ கடைக்காரர் வந்து என்னென்னா நமக்கு தேவையான ஒரு 2 பொருளை கொடுத்துட்டாரு, இன்னொரு பொருள் வெளி இடத்துலேருந்து வரணும் அப்படின்னும்போது அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அந்த பொருள் வந்து வெளியேந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் என்ன கடைக்காரர் வந்து அடுத்து வரக்கூடிய கஸ்டமரை சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் ஒரு ப்ராசஸ் இடையில ரன் ஆகிட்டே இருக்குது, அது இன்னொரு உள்ளீடு வெளியீடு சாதனத்தினுடைய பயன்பாடு அதுக்கு தேவைப்படுது. அந்த நேரத்தில் அந்த உள்ளீடு வெளியீடு சாதனங்கள் கிடைக்கப்பெறலை அப்படின்னா ஸோ அப்போ அந்த செயல்முறை, அந்த ப்ராசஸ் என்னென்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். அதுதான் வந்து என்னென்னா சஸ்பெண்ட் ஸ்டேட் அப்படின்னு பேர். ஸோ அதுபோல் எனக்கு அந்த உள்ளீடு வெளியீடு சாதனங்கள் கிடைக்கப்பெற்ற உடனே என்னென்னா அந்த ப்ராசஸ் மீண்டும் செயல்படுத்துவோம், அது வந்து ரெஸ்யூம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சஸ்பெண்ட் பண்ணுறது அல்ல ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு உண்டான வேலை, இடைநிறுத்தம் அல்லது மீளவும் செயல்படுத்த வேண்டிய நிலையில் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் 2 ப்ராசஸ் வந்து ஒன்றா செயல்பட்டு முடிக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து செயல்முறைகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒத்திசைவு, ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு பேர். அந்த வேலையை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்கு இடையில தகவல் பரிமாற்றம் இருக்கும், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் பேர் அதுக்கு. ஸோ அந்த வேலையை என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு செஞ்சு கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக ஸோ ப்ராசஸ் இப்போ ஒரு நேரத்தில் வந்து என்னென்னா பல செயல்பாடுகளை வந்து செயற்கூறுகளை வந்து செயல்படுத்துவதாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் செயலகம் ஒரு ப்ராசஸ்க்கு எப்படி அலாட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முக்கியமாக இந்த 4 லாஜிக்கில் ஏதாவது ஒரு லாஜிக்கை பயன்படுத்தும். ஸோ மல்டிபிள் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரே நேரத்தில் செயல்படுவதாக இருந்தால் அப்போது சிபியு எந்த ப்ராசஸ்க்கு அலாட் பண்ணணும் அப்படின்றது விவரத்தை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த 4 லாஜிக்கில் ஏதாவது ஒரு லாஜிக்கை பயன்படுத்திக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன அப்படின்னா முதலில் வந்தது முதலில் செல்லும், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் சிறியது முதலில், அளவில் சிறியதான பணி முதல்ல செயல்படும், அது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வட்ட வரிசை, ரவுண்ட் ராபின். 4வதான டெக்னிக் என்ன அப்படின்னா முன்னுரிமைக்கு ஏற்ப, பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். ஸோ இந்த 4 லாஜிக்கில் ஏதாவது ஒரு லாஜிக்கை பயன்படுத்தி செயற்கூறுகளுக்கு செயலகம் வந்து என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒதுக்கீடு செய்து தரும். இப்போது முதல்ல ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ முதலில் வந்தது முதலில் செல்லும் அப்படின்ற செயல்பாடு. இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் கவுண்டரில் க்யூவில் நின்று அந்த டிக்கெட்டை வாங்கிறது. ஸோ அப்போது அந்த க்யூவில் முதல்ல யார் வராங்களோ அவங்க முதல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த க்யூவில் 2வதாக வரக்கூடிய நபர் டிக்கெட்டை 2வதாக வாங்குவாங்க. 3வது அந்த க்யூவில் நுழையக்கூடிய நபர் 3வது அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி.
ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கியூவிங் டெக்னிக்கை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு லாஜிக், வரிசை நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நெறிமுறை. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அந்த வரிசையில் முதல்ல யார் நுழையிறாங்களோ அவங்க வந்து என்னென்னா முதல்ல அந்த சேவையை பெற்று வெளியே போவாங்க, ரெண்டாவது நுழைய நபர் அடுத்த சேவையை பெறுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அப்போது ஒரு நேரத்தில் வந்து என்னென்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அதில் வந்து மல்டிபிள் ப்ராசஸஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது. நம்ம நிரல் செயல்படும்பொழுது ஒரு நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செயற்கூறுகள் அல்லது செயல்முறைகள் வந்து உருவாகுது. அப்போ முதல்ல உருவாகிற செயற்கூறு சரிங்களா செயலகத்தை முதல்ல பயன்படுத்தும். அது பயன்படுத்தி முடிக்கிற வரைக்கும் அந்த க்யூவில் ரெண்டாவது செயற்கூறு வந்தால் கூட வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த முதல் செயல்கூறு வந்து முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் ரெண்டாவது செயற்கூறுக்கு செயலகம் CPU வந்து அலோகேட் ஆகும். அண்ட் தென் தேர்ட் ப்ராசஸ் என்ன க்ரியேட் ஆகுதோ அது வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு 2 ப்ராசஸ் செயல்பட்டு முடிச்சுட்டு வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த க்யூவில் தேர்டாக என்ட்ரியான ப்ராசஸ் வந்து என்னென்னா ப்ராசஸருக்கு அலர்ட் ஆகும். அதை மாதிரி அந்த க்யூவில் 1 by 1 எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து என்னென்னா முதலில் வந்தது முதலில் செல்லும் அப்படின்ற நெறிமுறை. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சிறியது முதலில், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். சரிங்களா, அளவில் செயல்முறைகளுடைய செயல்பாட்டில் அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்றது ரஃபாக கால்குலேட் பண்ணி அதனுடைய அடிப்படையில் அளவில் சிறிய பணி ஒரு ப்ராசஸ் வந்து கம்மியான நேரம் எது எடுத்துக்குமோ அந்த ப்ராசஸ் முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே போகும். அது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ அளவில் ரொம்ப சிறிய பணி முதல்ல எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே போகும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் சைஸில் அடுத்து மேக்ஸிமம் சைஸ் என்ன இருக்கோ அதுக்கப்புறம் அதை விட பெரிய சைஸ், அதுக்கப்புறம் அதை விட இன்னும் பெரிய சைஸ், அந்த மாதிரி செயல்படுவது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு பேர். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு CPU இருக்குது, எனக்கு வந்து என்னென்னா 4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போ முதல் ப்ராசஸ் வந்து என்னென்னா அது செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து 12 KB இடம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ராசஸ் வந்து 2 KB எடுத்துக்கும், மூணாவது ப்ராசஸ் 7 KB கிலோபைட் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் 4வது ப்ராசஸ் 1 KB எடுத்துக்கும். இதில் இருக்கிறதுல அளவில் சிறிய பணி என்ன அப்படின்னா இந்த 4வது ப்ராசஸ் தான், 4வது ஜாப் தான். ஸோ அப்போது CPU என்ன பண்ணும், அந்த 4வது ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும். ஸோ அது வரைக்கும் மற்ற 3 ப்ராசஸ் வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ அது செயல்பட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரெண்டாவது ப்ராசஸை சரிங்களா CPU எடுத்து செயல்படுத்தும். அது செயல்படுத்த முடிகிற வரைக்கும் என்ன அப்படின்னா மற்ற 2 ப்ராசஸ் வெயிட் பண்ணோம். இப்போ இருக்கிற ப்ராசஸில் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் எது அப்படின்னா இந்த P2. ஸோ அந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு செயல்படும். அது செயல்பட்டு முடிகிற வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ராசஸ் அது செயல்படுத்தும். ஸோ இது மாதிரி என்னென்னா அளவில் சிறிய பணி முதல்ல செயல்பட்டு முடிக்கும். ஸோ எல்லா ப்ராசஸும் செயல்பட்டு முடிச்சிச்சு அப்படின்னா என்னென்னா CPU ஐடியல் ஸ்டேட்டில் இருக்கும். அது வந்து என்னென்னா ஓய்வு நிலையில் இருக்கும் CPU. ஸோ இந்த நெறிமுறைக்கு என்ன பேர் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட், HJF அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க, சிறியது முதலில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்ததா சரிங்களா வட்ட வரிசை திட்டமிடல், ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சின்ன வயசில் என்ன அப்படின்னா நீங்கள் விளையாடும்பொழுது ஒரு 4 பசங்க 5 பசங்க ஒரு சீசா விளையாடுறீங்க, இல்லை ஸ்கிப்பிங் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னும்பொழுது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு கேண்டிடேட் வந்து விளையாடும், அது ஒரு 10 ஆட்டம் ஆடும். அதுக்கப்புறம் என்னென்னா ரெண்டாவது நபர் அவங்க 10 ஆட்டம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் மூணாவது நபர் அவங்க ஒரு 10 ஆட்டம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் தான் அந்த ஆட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, முதல் நபர் திரும்பவும் 10 ஆட்டம் ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி சைக்கிளிக்காக விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரியான டெக்னிக் தான் வந்து என்ன அப்படின்னா வட்ட வரிசை திட்டமிடல், ரவுண்ட் ராபின் அப்படின்னு பேர். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டைம் ஷேரிங் சிஸ்டம் அடிப்படையில் செயல்படும். நேர பகிர்வு அமைப்பினுடைய முடிவில் இது வந்து செயல்படும். ஸோ ஒரு ப்ராசஸும் செயலகத்தை எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்லைஸை பயன்படுத்துவாங்க, குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படுவாங்க. அந்த நேரம் வரைக்கும் என்ன அப்படின்னா செயலகம் வந்து என்னென்னா ஒரு ப்ராசஸை செயல்படுத்தும். அந்த டைம் ஸ்லைஸ் முடிஞ்ச உடனே என்னென்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். ரெண்டாவது டைம் ஸ்லைஸ் முடிஞ்ச உடனே என்னென்னா மூணாவது ப்ராசஸ் போகும். இது மாதிரி சைக்கிளிக்காக போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு இப்போ வந்து என்னென்னா 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ முதல் ப்ராசஸ் அதனுடைய பணியை முடிப்பதற்கு 11 செகண்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம வந்து நினச்சிப்போம். அதுபோல் ரெண்டாவது ப்ராசஸ் அதனுடைய வேலையை முடிப்பதற்கு 20 செகண்ட் தேவைப்படும். அதுபோல் மூணாவது ப்ராசஸ் அதனுடைய வேலையை முடிப்பதற்கு நமக்கு வந்து 7 செகண்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ செயலகத்தை எப்படி பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பொதுவாக ஒரு டைம் ஸ்லைஸ் லிமிட் வந்து பயன்படுத்தப்படும். டைம் ஸ்லைஸ் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்தப்படும். ஸோ உதாரணத்துக்கு அந்த டைம் ஸ்லைஸ் வந்து 5 செகண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா செயலகம் முதல் ப்ராசஸை எடுத்து செயல்படுத்தும்.
ஸோ அப்போது 11 செகண்ட் இருந்தது, அது செயல்படுத்தும் 5 செகண்ட். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த 5 செகண்ட் முடிஞ்ச உடனே என்னென்னா 6 செகண்ட் இருக்கும். ஸோ முதல் ப்ராசஸை செயல்படுத்துவதற்கு இன்னும் 6 செகண்ட் CPU வந்து அலாட் ஆகணும். ஸோ முதல் 5 செகண்ட் முடித்த உடனே என்னென்னா அடுத்தது 2வது ப்ராசஸை எடுத்து செயல்படுத்தும். ஸோ 2வது ப்ராசஸ் மொத்தமாக செயல்படுறதுக்கு நமக்கு 20 செகண்ட் தேவைப்பட்டது. இப்போ 5 செகண்ட் அது செயல்பட்டு முடித்த உடனே என்னென்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு 15 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது அடுத்த டைம் ஸ்லைஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 3வது ப்ராசஸை எடுத்து செயல்படுத்தும். ஸோ 5 செகண்ட் செயல்படுத்தும். அப்போ அதில் பேலன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்தராக 2 செகண்ட் இருக்கும். இப்போ 1 2 3 முடிஞ்ச உடனே திரும்ப முதல் ப்ராசஸை எடுத்துக்கும். அதில் எவ்வளோ நேரம் நமக்கு செயல்படுத்துனா 5 செகண்ட் செயல்படுத்தும் செயலகம். அப்போ அதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அடுத்த டைம் ஸ்லைஸ்க்கு என்ன அப்படின்னா 2வது ப்ராசஸ் எடுத்து செயல்படுத்தும். அதில் இப்போ 5 செகண்டு செயல்படுத்தும் போது என்னென்னா அதில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 10 செகண்ட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த 10 செகண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திரும்ப 3வது ப்ராசஸ். இப்போ இதுக்கு நமக்கு டைம் ஸ்லைஸே 5 செகண்டு, ஆனால் இதில் இருக்கிறதே 2 செகண்ட் தான். ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த ப்ராசஸ் 3வது ப்ராசஸ் செயல்பட்டு 3வது ப்ராசஸே முடிஞ்சிடும். அது முடிஞ்ச உடனே என்னென்னா திரும்பவும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து அது வந்து செயல்படுத்தும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸும் 1 செகண்டில் முடிஞ்சிடும். இப்போ என்ன 2வது ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்ன பண்ணும்? அதில் 5 செகண்டுக்கு என்ன அப்படின்னா நமக்கு இந்த 2வது ப்ராசஸ் செயல்பட்டு முடிச்சுன்னா பேலன்ஸ் என்னென்னா அதில் திரும்ப ஃபர்தராக என்னென்னா நமக்கு 5 செகண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த சைக்கிளில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து செயல்பட்டு முடிச்சிடும். இப்போ எனக்கு எந்த ப்ராசஸும் பெண்டிங் இல்லை. ஸோ இப்போ CPU எனக்கு என்னென்னா ஐடில் ஸ்டேட்டில் போய்டும். CPU ஐடில் ஸ்டேட்டில் போய்டும். ஸோ இது ஒரு டெக்னிக். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி, முன்னுரிமை எண்ணிற்கேற்ப. இப்போ வந்து என்னென்னா கடையில் நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, கடையில் வந்து ஒரே நேரத்தில் 4 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அப்போ கடைக்காரர் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அவருக்கு மிகவும் வேண்டப்பட்ட நபராக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து என்னென்னா முன்னுரிமை கொடுத்து அவங்களோட தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்து வெளியே அனுப்பிச்சிடுவார். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராசஸ் எனக்கு என்னென்னா செயலகத்தில் அலர்ட் ஆகும்பொழுது அதுக்கு ஒரு முன்னுரிமை எண் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணும்பொழுதே அந்த ப்ரியாரிட்டி நம்பர் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணி விட்டுடும். ஸோ இதில் எந்த ப்ரியாரிட்டி எண் முன்னுரிமை எண் எதுக்கு வந்து அதிகமாக இருக்கோ ஸோ செயலகம் அந்த ப்ராசஸை முதல்ல எடுத்து செயல்படுத்தும். ஸோ இப்போது ஸ்க்ரீனில் என்ன அப்படின்னா 4 ப்ராசஸ் பார்க்குறோம். ப்ராசஸ் 1 2 3 4. ஸோ முதல் ப்ராசஸோடைய முன்னுரிமை எண் என்ன, ப்ரியாரிட்டி நம்பர் என்ன அப்படின்னா 7. அது மாதிரி செகண்ட் ப்ராசஸ்க்கு 1, 3வது ப்ராசஸ்க்கு என்னென்னா 4, 4வது ப்ராசஸ்க்கு என்ன அப்படின்னா 5. ஸோ அப்போது முதல் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி தான் அதிகமாக இருக்குது. அப்போ செயலகம் CPU என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எடுத்து முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ அந்த நேரம் இது செயல்பட்டு முடிகிற வரைக்கும் மற்ற ப்ராசஸ் ஐடியலாக வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ முதல் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது இருக்கிறதுல ப்ரியாரிட்டி எதுக்கு இப்போ ஃபர்தராக நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது ப்ராசஸ் இருக்குது. ஸோ அப்போ 4வது ப்ராசஸ் அடுத்ததாக CPU எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அது எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த 2 ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 2வது 3வது ப்ராசஸ் இருக்குது, அதில் ப்ரியாரிட்டி எதுக்கு 4வது இருக்குது. ஸோ அப்போ P3 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்னென்னா பேலன்ஸ் இந்த ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது, அதனுடைய ப்ரியாரிட்டி 1. ஃபர்தராக என்னென்னா அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் CPU ஐடியல் ஸ்டேட்டுக்கு போய்டும். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ரியாரிட்டி எண் வந்து என்னென்னா அந்த ப்ராசஸ் க்ரியேட் பண்ணும்போதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ப்ரியாரிட்டினுடைய அடிப்படையில் அதில் மேக்ஸிமம் எது இருக்கோ அதை CPU எடுத்து செயல்படும். இதே லாஜிக்கை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணியும் வேலை செய்யும் சில நேரங்களில். என்ன அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி நம்பர் எது கம்மியாக இருக்கோ அதை கூட முதல்ல எடுத்து செயல்படுத்தலாம். ஸோ அந்த லாஜிக்கை டெவலப் பண்ணுறவங்க ஸோ சின்ன ப்ரியாரிட்டியை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், அல்லது அதிகமான ப்ரியாரிட்டி இருக்கிறத செயல்படுத்துவது போலவும் மாற்றலாம். ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, அமைப்பில் இருக்கக்கூடிய கீ ஃபியூச்சர்ஸ் முக்கியமான சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பயனர் இடைமுகம்னா என்ன அப்படின்ற விவரம், அதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், ஒரு பயனர் இடைமுகத்தை நம்ம வந்து உருவாக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனத்தை கொள்ளணும் அப்படின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நினைவகத்தை அமைப்பு எவ்வாறு மேலாண்மை செய்கிறது, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெமரி எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செயல் மேலாண்மை, ஸோ ப்ராசஸை எப்படி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற விவரத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சேனலோட வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.